பேரலல் பாத்வே எனப்படும் இருதய நிபுணத்துவ சிறப்பு பயிற்சி திட்டத்தின் மூலம் கல்வி தகுதியை பெற்ற மருத்துவர்கள் அதனை பதிவு செய்யும் சிக்கலை தீர்ப்பதற்கு 1971 ஆண்டின் மருத்துவ சட்டத்திற்கு 50வது சட்டம் திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை கொள்கை அளவில் இணக்கம் தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சும் மற்றும் உள்நாட்டு உயர்கல்வி நிலையங்கள் மருத்துவ முதுகலை கல்வி திட்டங்களுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் இருதய சிகிச்சை நிபுணத்துவ பயிற்சியின் மூலம் நாடு முழுவதும் உள்ள சுகாதார வசதிகளில் நிபுணத்துவ சேவைகளின் தேவையை பூர்த்தி செய்ய அதிக நிபுணர்களை உருவாக்க உதவுகிறது என சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்திருக்கிறார். இந்த திருத்தங்களுக்கான முன்மொழிவு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையின் ஒப்புதலை பெற்ற பின் 15வது நாடாளுமன்றத்தின் 3வது தவணைக்கான 2வது கூட்டத்தில் திருத்தத்திற்கான மசோதா தாக்கல் செய்யப்படும். முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் மூலம் 2 நிபுணத்துவ பயிற்சிகளும் சட்ட கண்ணோட்டத்தில் மிகவும் முறையாக செயல்படுத்தப்படலாம். சிறப்பு நிபுணத்துவ பயிற்சியை முடித்த மருத்துவர்கள் MMC எனப்படும் மலேசிய மருத்துவ மன்றத்தின் கீழ் உள்ள NSR தேசிய நிபுணத்துவ பதிவேட்டில் மருத்துவ நிபுணர்களாக பதிவு செய்ய முடியும். இதனால் எழும் பிரச்சனைகளையும் உடனடியாக தீர்க்க எங்களால் முடியும். இந்த திருத்தங்கள் செய்யப்பட்டவுடன் பயிற்சி மற்றும் சேவைகளின் தரம், பயிற்சியாளர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களின் திறன் மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்பு அம்சங்கள் உறுதி செய்யப்படுவதை சுகாதார அமைச்சு உறுதி செய்யும் என்று டாக்டர் ஜுல்கிஃப்லி கூறினார். சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார அமைச்சகத்தின் மோட்டெக் கட்டிடத்திற்கு நேற்று மாலை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை போலீசார் உறுதிப்படுத்தினர். வெடிகுண்டு பரிசோதிக்கும் பிரிவினர் புரளியை ஒத்திருக்கும் போலி வெடிகுண்டை ஆராய்ந்ததாகவும் அவற்றில் வெடிகுண்டு போன்ற பொருளில் PVC கம்பி மற்றும் கால அளவு இருந்தது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக புத்ராஜயா போலீஸ் தலைவர் அஸ்மாடி அப்துல் அசீஸ் தெரிவித்தார். நேற்று காலை மணி 11:19 மணியளவில் ஒரு கூரியர் மூலம் பொட்டலம் ஒன்று அமைச்சின் கீழ்த்தளத்தில் இருப்பதாக சுற்றுலா அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங்கிடமிருந்து போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. மதியம் 2:45 மணியளவில் அந்த பொட்டலம் 14வது மாடிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அதனை திறந்து பார்த்தபோது அந்த பொட்டலத்தில் PVC குழாய்கள் மற்றும் வெடிகுண்டு கம்பி என இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மோப்ப நாய்களுடன் வெடிகுண்டு அகற்றும் பிரிவு அந்த கட்டிடத்திற்கு விரைந்தது. தீவிர பரிசோதனைக்கு பின் அந்த வெடிகுண்டின் உள்ளடக்கங்கள் போலியானது என கண்டறியப்பட்டதாக செய்தியாளர் கூட்டத்தில் அஸ்மாடி தெரிவித்தார். இதற்கு முன்னதாக மோட்டெக் கட்டிடத்தின் 14வது மாடியில் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து மாலை 3:40 மணியளவில் அங்கிருந்த ஊழியர்கள் மற்றும் பார்வையாளர்கள் கட்டிடத்தை காலி செய்யும்படி உத்தரவிடப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. பாதுகாப்பை கட்டுப்படுத்துவதற்காக அந்த கட்டிடத்தின் தரைத்தளத்தில் போலீசார் மற்றும் 2 மோப்ப நாய்கள் உதவியுடன் வெடிகுண்டு கண்டறியும் பிரிவினரும் அங்கு சோதனை நடத்தியதில் வெடிகுண்டு இருப்பதாக வந்த தகவல் புரளி என தெரிய வந்ததாக அஸ்மாடி தெரிவித்தார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. கம்பார் ஜலன் தஞ்சுங் துவாலாங்கில் சாலை விபத்திற்கு பின் சாலையை நிர்மாணிப்பதற்கு பயன்படுத்தப்படும் தாரில் சிக்கிக் கொண்டதால் பொங்குலு எனப்படும் கிராம தலைவர் மரணமடைந்தார். கம்பார் மாவட்டத்தில் பொங்குலு முக்கின் தேஜாவில் பணியாற்றிய 40 வயதுடைய அனஃபியா இஸ்மாயில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிச் சென்ற போது தார் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்ததில் அதிலிருந்த தாரில் சிக்கிக் கொண்டதால் இறந்தார். நேற்றிரவு மணி 8:13 அளவில் அவசர அழைப்பு கிடைத்ததை தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு தீயணைப்பு மீட்பு குழுவினர் சென்றதாக பேராக் தீயணைப்புத் துறையின் நடவடிக்கை பிரிவுக்கான உதவி இயக்குநர் சபரோட்சி நூர் அஹ்மத் தெரிவித்தார். தார் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து கிடந்ததோடு ஹோண்டா வேவ் மோட்டார் சைக்கிளில் சென்ற அனாஃபியா கீழே கொட்டப்பட்ட தாருக்குள் சிக்கிக் கொண்டதால் சிறப்பு சாதனத்தை பயன்படுத்தி அவரை தீயணைப்பு படை வீரர்கள் மீட்டனர். எனினும் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே அவர் இறந்தார் என உறுதிப்படுத்தப்பட்டதாக சபரோட்சி கூறினார்.
வேலை வாங்கி தருவதாக வாக்குறுதி வழங்கிய இணைய வேலைவாய்ப்பு கும்பலின் மோசடி நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டவர்கள் 6 லட்சம் ரிங்கிட்டிற்கும் மேல் இழந்துள்ளனர். அக்கும்பலுக்கு எதிராக இதுவரை 19 புகார்கள் செய்யப்பட்டுள்ளதாக புக்கிட் அமான் வர்த்தக குற்றவியல் விசாரணைத்துறையின் இயக்குநர் தத்துஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்திருக்கிறார். ஹோட்டலில் புக்கிங் ஏஜென்ட் பணிக்கு வேலைவாய்ப்பு இருப்பதாக கூறி அந்த கும்பல் ஏமாற்றியுள்ளது. இந்த வேலைவாய்ப்பில் கவர்ச்சிகரமான வருமானம் இருப்பதாக உறுதியளித்து ஆர்வமுள்ளவர்கள் இணையத்தில் வங்கிக் கணக்கை திறக்கும்படி வலியுறுத்தி அவர்களை ஏமாற்றி வந்துள்ளது தெரிய வந்திருப்பதாக ரம்லி கூறினார். இந்த விவகாரம் குறித்து குற்றவியல் சட்டத்தின் 420வது விதியின் கீழ் மோசடி தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஓய்வு பெற்ற மூத்த குடிமக்களுக்கும் பகுதி நேர வேலைவாய்ப்பு வழங்குவதாக அக்கும்பல் இணையத்தில் விளம்பரப்படுத்தி அவர்களையும் மோசடி செய்திருப்பதும் தெரியவந்திருப்பதாக ரம்லி தெரிவித்தார். தனது பயணிகளிடம் நடத்திய உரையாடலின் போது ஹெயிலிங் வாடகை கார் ஓட்டுநர் இஸ்லாத்திற்கு அவதூறு ஏற்படுத்தினாரா என்பதை கண்டறிவதற்கு மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்துடன் போலீஸ் இணைந்து பணியாற்றும். நேற்று ஜோஹர் பாருவில் இது தொடர்பான காணொளி வைரலானதை தொடர்ந்து புகார் கிடைக்கப்பெற்றதால் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக போலீஸ் படை தலைவர் ரசாருடின் ஹுசேன் தெரிவித்தார். அந்த வாடகைக்கார ஓட்டுநரின் உணர்ச்சிகரமான உரை உள்ளடக்கத்தை கொண்டிருந்த காணொளி நேற்று முன்தினம் இரவு 7 மணி அளவில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அந்த காணொளியை வெளியிட்ட அதன் சமூக வலைதளத்தின் உரிமையாளரின் கணக்கிற்கான விவரங்கள் பெறுவதற்கு மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்துடன் தொடர்பு கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் 233வது பிரிவு மற்றும் நிந்தனை சட்டத்தின் கீழ் இணைய வசதிகளை முறையற்றதாக பயன்படுத்தியது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ரசாருடின் தெரிவித்தார். மலேசியாவிலுள்ள முஸ்லிம்கள் இஸ்லாமிய விதிகளை அமல்படுத்த முயற்சிப்பதோடு மதுபானம் மற்றும் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக 90 வினாடிகளை கொண்ட அந்த காணொளியில் சம்பந்தப்பட்ட வாடகை கார் ஓட்டுநர் கூறியுள்ளார். அந்த காரில் இருந்த பயணிகள் சுற்றுப்பயணிகள் என நம்பப்படுகிறது. குறைந்தது 3 வாரங்களாக காணாமல் போன ஜோஹர் கோத்தா திங்கியைச் சேர்ந்த ஆடவர் ஒருவர் தமான் செந்தூசாவில் தமது காருக்குள் இறந்து கிடந்தார். 33 வயது முகமது அமிசான் ரம்லி என்று அடையாளம் கூறப்பட்ட அந்த ஆடவர் மே 18ஆம் தேதி முதல் காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருந்தார். நேற்று காலை மணி 11:20 அளவில் காரில் ஆடவர் ஒருவர் சுய நினைவின்றி இருப்பதாக பொதுமக்களிடமிருந்து அவசர தகவல் கிடைக்கப்பெற்றதாக தென் ஜோஹர் பாரு ஓசிபிடி துணை கமிஷனர் ராப் ஸ்லாமாட் தெரிவித்தார். அக்காரின் ஓட்டுநர் இருக்கையில் முகமது அமிசான் இறந்து கிடந்ததை சுல்தானா ஹமீனா மருத்துவமனை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். அவரது மரணம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டதாக ராப் ஸ்லாமாட் தெரிவித்தார். Just watch me. Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic.